மதுரை அருகே அக்குபஞ்சர் படித்துவிட்டு அலட்டிக் கொள்ளாமல் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். அவரது கிளினிக்கில் இருந்து மூட்டை மூட்டையாக ஆங்கில மருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அக்குபஞ்சர் வைத்தியர் அலோபதி மருத்துவராக உருவெடுத்தது எப்படி? அக்குபஞ்சர் படிச்சுட்டு ஆங்கில மருத்துவம் பார்க்க கூடாதா? நீங்களும் ஊசி போடுறீங்க, நாங்களும் ஊசிக்களை தான் குத்துகிறோம், பிறகு நாங்கள் ஊசி போட்டால் மட்டும் தப்பா என்கிற கேள்விகள் ஆழ்மனதை துளைத்தெடுக்க அலோபதி மருத்துவராக அவதாரம் எடுத்த பெண் மீதுதான் தற்போது வழக்கு பாய்ந்திருக்கிறது. வீட்டிலேயே கிளினிக் அமைத்து விதவிதமாக ஊசிகளை குத்தி வந்த பெண் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? மதுரை திருப்பரங்குன்றம் தாலுகா நிலையூர் திருப்பதி நகரைச் சேர்ந்த 31 வயதான தமிழ்ச்செல்விதான் அக்குபஞ்சர் வைத்தியத்திற்கும் அலோபதி மருத்துவத்திற்கும் பாலம் அமைத்த அந்த அதிசய பெண். உடல் முழுவதும் உள்ள நரம்பு முடிச்சுக்களில் ஊசிகளை குத்தி பார்க்கப்படும் பழமையான வைத்திய முறையை பயின்ற இவர் தனது வீட்டிலேயே கிளினிக் ஒன்றை அமைத்திருக்கிறார். பிறகு அவரை தேடி வரும் நோயாளிகளுக்கு அக்குபஞ்சர் வைத்தியம் பார்த்து வந்த அவர் இடையிடையே அலோபதி மருந்துகளையும் சகட்டு மேனிக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். அதன் பிறகு உடல் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஊசிகளை குத்த தெரிந்த தனக்கு ஒரு ஊசியில் மருந்தை ஏற்றி உடலில் செலுத்த தெரியாதா என்று நினைத்திருக்கிறார். அதன் பிறகு அலோபதி மருந்துகளை ஊசி மூலம் நோயாளிகளின் உடலில் ஏற்ற ஆரம்பித்திருக்கிறார். இப்படியாக சில மாதங்களில் அலோபதி மருந்துகளை கரைத்து குடித்த அவர் தன்னை ஒரு முழுமையான MBBS மருத்துவராகவே உணர ஆரம்பித்திருக்கிறார். அதன் பின் மூட்டை மூட்டையாக மருந்துகளை வாங்கி வந்து கலராக மாத்திரைகளையும் மருந்துகளையும் வாரி வழங்கி இருக்கிறார். அந்த பகுதி மக்களும் வழக்கம் போல ஒரிஜினல் மருத்துவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இவர்தான் கைராசி டாக்டர் என்று குவிய ஆரம்பித்தனர். ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்கிக்கொள்வான் என்கிற பழமொழிக்கேற்ப தமிழ்ச்செல்வியின் தகிடத்தங்கள் மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் திருப்பரங்குன்றம் தலைமை மருத்துவருக்கு தெரிய வந்தது. உடனடியாக தமிழ்ச்செல்வியின் வீட்டிற்கு சென்ற மருத்துவ குழுவினர் அங்கு ஆய்வு செய்ததில் மூட்டை மூட்டையாக ஆங்கில மருந்துகள் மற்றும் ஊசிகள் கைப்பற்றப்பட்டன. ஒரு மினி மெடிக்கல் ஷாப்பையே வீட்டில் வைத்து நடத்தி வந்த தமிழ்ச்செல்வி மீது மாவட்ட சுகாதார அலுவலகத்திலும் ஆஸ்தின்பட்டி காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்ச்செல்வியோ தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர்.